Good morning, girls. Today I am going to teach health and hygiene lesson. This is Unit 6 Biology. So you know very well what is important for the health and hygiene. So nowadays the COVID-19, this pandemic time. So how to preserve health? So that is a very important. What is health? Health is referred to the physical, emotional and psychological well-being of a person. So this is a health. So very important for my health. So health. So what are the improve the health? So nutritious food, do exercise, good hygiene, sound sleep. This is all necessary for the health. So very important. This all those things. What are they? What are the nutritious food? Do exercise, good hygiene, and sound sleeps. This is the health. So the health refer to the physical, emotional and psychological well-being of a person is a very important. Physical means what? The body, whole body. This is a physical. Emotional, what are the emotional? All those things. You know very well. Emotional, psychological, psychological thinking power. What are they? All those the three types. All the three types is a very important for the health. So that is அது மட்டும் இல்லாம the nutritious food நம்ம ஹெல்த்துக்கு எப்படி பிசிக்கல்னா நம்ம உடலால என்ன உழைக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். அப்புறம் எமோஷனல், உணர்வு பூர்வமாக நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கலா நம்ம சிந்திக்கிற திறன். இது மூணுமே சேர்ந்தது தான் ஹெல்த். இது மூணு நல்லா இருந்தாக்கா ஒரு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ட். பிசிக்கல், எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் மூணுமே நல்லா இருந்தாதான் ஹெல்த் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ ஹெல்த் நல்லா இருக்கணும்னா என்னென்னலாம் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் ஃபுட். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஹெல்த்தியாக இருக்கணும், நியூட்ரிஷன் ஃபுட்டாக இருக்கணும், சத்துள்ள பொருட்களாக இருக்கணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் கீரை வகைகள் இதெல்லாம் நமக்கு முக்கியம். தட் இஸ் த நியூட்ரிஷியஸ் ஃபுட். நம்ம சாப்பிட்ற உணவு நல்லா இருந்தாலும் நமக்கு டூ எக்ஸசைஸ். மார்னிங் ஆர் ஈவினிங் டூ எக்ஸசைஸ். நம்ம உடற்பயிற்சி செஞ்சிட்டே இருக்கணும். நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தால் மட்டும் போராது. குட் எக்ஸசைஸ், வாக்கிங், யோகா இதெல்லாம் குட் எக்ஸசைஸ். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தாலும் என்ன ஆயிடுவோம், ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு நியூட்ரிஷன் ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம வெயிட் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா ஃபுட்டு சாப்பிட்டாலும் எக்ஸசைஸ் பண்ணாக்கா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குட் ஹைஜீன் நம்ம எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். குட் ஹைஜீன் நம்ம சுத்தமாக இருக்கணும். இந்த பேண்டமிக் கோவிட் டைமில் பார்க்குறோம். நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கும்போது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட போகும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணோம். அதுக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணோம்.
நம்ம வெளியில போகணும்னா என்ன பண்ணணும், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரணும், கால்லாம் கழுவிட்டு வரணும். இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் குளிக்கணும். இதை மாதிரி வந்து குட் ஹெல்த் நம்ம பார்த்துக்கணும். குட் ஹைஜீனாக நம்ம இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம சுத்தமாக இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஹெல்த்தியாக இருக்க முடியாது. ஸோ என்னென்னலாம் பார்த்தோன்னா, நியூட்ரிஷன் ஃபுட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். டூ எக்ஸசைஸ் அண்ட் குட் ஹைஜீன் அண்ட் சவுண்ட் ஸ்லீப். நமக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது நல்ல தூக்கம் இருக்கணும். தூக்கம் இல்லாமல் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாருமே டிவி பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு இதுதான் வந்து பண்ணுறோம். ஸோ இது தூக்கம் இல்லைனாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஹெல்த்தியாக இருக்க முடியாது. ஸோ த ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த ஹெல்த் ரெஃபர் டு த physical, emotional and physical as well-being of a person. Next, hygiene. சொன்ன நான் hygiene, oral hygiene. oral நம்ம தூங்கி எழுந்து, oral hygiene is very important. Then bathing, regular bathing, and next one, then hair care is very important. Then food hygiene. நம்ம வெளியில எங்கேயா போயிட்டு வந்தா நம்ம என்ன பண்ணணும், கால்லாம் கழுவிட்டு வரணும். Clean cloth and water, drinking water, and food health, nutrition food. Then sound sleep. So this is also all very important for the hygiene. நம்ம சுத்தமா இருக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை. Twice a day. Oral hygiene is 2 தடவை ஒரு நாளைக்கு பல்லு தேய்க்கணும். பாத்திங் ரிச்சுவல்னா 2 டைம்ஸ், ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் குளிக்கணும். ஹேர் கேர் எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், தலைக்கு தினம் இல்லைனாலும் வீக்லி ட்ரைஸ் ஆகுது நம்ம வந்து தலைக்கு ஊற்றி ஹேரை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். கால்லாம் நல்லா கழுவி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். தேவையான டீஹைட்ரேஷன் ஆகிட்டே இருக்கும் தண்ணி குடிக்காமல் இருந்தால். அதனால் தண்ணி நம்ம நிறைய குடிக்கணும். க்ளீன் க்ளோத்ஸ், துவைச்சதை நல்லா இதுவாக போடணும். அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து நியூட்ரிஷியன் ஃபுட்டாக சாப்பிட்ணும். ஸோ ஸ்லீப் வந்து கரெக்டான நேரத்தில் தூங்கி எழுந்துக்கணும். அதே மாதிரி டாய்லெட் போகும்போதோ வரும்போதோ நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுட்லாம் ஹைஜீனாக வச்சுக்கணும். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தால் தான் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Next one, I ripped my running nose. நம்ம running nose இருந்தாக்கா can use the kerchief. Then use clean tissue. ஒரே கர்ச்சீஃபா இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், டிஷ்யூவை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். கவர் யுவர் காஃப், யூஸ் எ டிஷ்யூ. நம்ம காஃப் இருக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும்போதும் நம்ம டிஷ்யூ யூஸ் பண்ணணும். Then cover your cough. So we have tissue is very important. We have cover your cough, use a tissue. Then you can use a tissue, then use the tissues in the dustbin. So that is a very important. So tissue நம்ம யூஸ் பண்ணோம்னா உடனே என்ன பண்ணணும், dustbin, use the tissues in a dustbin. We have used in a dustbin. Then cover your sneezy, use your tissue. Sneezy இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், you can use a tissue. Then I wash my hands. We have wash my hands and regularly சாப்பிட்டோன்னா அதுக்கப்புறம் 20 minutes ஆகுது நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஹேண்ட் வாஷை சும்மா கையில் வந்து
தண்ணியில் மட்டும் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது. We have used the hand wash for soap or Dettol or anything. You can use the வாஷ். நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணணும். சானிடைசர் நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணோம், சானிடைசர் யூஸ் பண்ணாலும் நம்ம சாப்பிடும்போது சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். டாய்லெட் போன பிறகும் என்ன பண்ணணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஸோ யூ கேன் யூஸ் ஹேண்ட் வாஷ் ஆல்சோ. தென் கோவிட் டைமில் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். யூஸ் பண்ணாதான் நமக்கு கோவிட்லாம் வராமல் நம்ம உடம்ப பாதுகாப்போம். நெக்ஸ்ட் ஒன் ஹைஜீன் இஸ் the personal hygiene. So personal hygiene, brush your teeth at least twice a day. Brush your teeth at least twice a day and shower daily, and we wash your hair regularly. We wash your face and hands regularly. And food cover with the lid. நம்ம வீட்டில் சாப்பாடு சமைச்சு வச்சாலும் என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். லிட்டு வச்சு மூடி வைக்கணும். அதே மாதிரி ஃபுட்டை வாஷிங் க்ளோத்ஸ் அண்ட் க்ளீன் யூனிஃபார்ம் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வெளியில் எதுவுமே இப்போ இந்த கோவிட் டைமில் வெளியில் நம்ம ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. நம்ம வீட்டில் சமைக்கிறத சாப்பிட்டு அதுவும் ஃபுட் கவர் வித் லிட்டில் கவர் பண்ணி வைக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ குளிக்கிறோம் எல்லாம் பண்ணுறாலும் வாஷிங் க்ளோத்ஸ் நம்ம தினம் வாஷ் பண்ண க்ளோத்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், போடணும். ஸோ திஸ் இஸ் ஆல் எ குட் ஹைஜீன். So what is hygiene? The personal hygiene is defined as the branch of the health which is the concern with the individual's cleaning and grooming of the body for the attainment of the maximum level of health. The hygiene refers to the good habits and their practice which is followed to prevent the diseases, maintain a good health. So that is a hygiene. So to prevent the diseases and maintain the good health. Cleanliness. So what is cleanliness? Cleanliness refers to the maintenance to personal and environmental hygiene, and cleanliness is essential for the good health. So personal hygiene நம்மளை மட்டும் சுத்தப்படுத்தாமல் சுத்தமாக நம்மளை சுற்றியே எப்படி இருக்கணும்னா சுத்தமாக இருக்கணும். தட் இஸ் கிளீனிங்னஸ் ரெஃபர் டு த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பர்சனல் அண்ட் என்விரான்மெண்டல் ஹைஜீன். கிளீனிங்னஸ் இஸ் எ எசென்ஷியல் ஃபார் எ குட் ஹெல்த். ஓகேவா கேர்ள்ஸ்? ஸோ வாட் இஸ் ஹைஜீன்? What is hygiene? The fecal oral route of the disease and transmission. So this is very important for the hygiene. The excreta. Excreta is a feces, mouth and food, hands and water. The fecal oral route of disease and transmission. So how do pathogens or the spread? How to pathogens spread of or spread? நம்ம டாய்லெட் போயிட்டு வரும்பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் த ஃபெக்கல் ஓரல் ரூட் ஆஃப் டிசீசஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஸோ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம க்ளோஸ் டாய்லெட்டாக யூஸ் பண்ணோம். வெளியில் போயிட்டு செடிக்கிட்ட அதுக்கப்புறம் வெளியில் நம்ம பாத்ரூம் போகக்கூடாது. பாத்ரூம் போகும்போது அதில் அங்கே இருக்க பூச்சிலாம் அதில் பட்டு நம்ம ஃபுட்டில் வரும். ஃபுட் மூலமாக நமக்கு
வாய்க்கு போவோம். ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் இருந்தால் கிருமிலாம் என்ன ஆகும், கையில் படும். அந்த கிருமி கையில் பட்டு வாய்க்குள்ளே போகும். வாய்க்குள்ளே போட்டு ஃபுட்டில் சேர்ந்து நமக்கு டயரியாலாம் வரும். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஹவு டு பெத்தோஜன்ஸ் ஆர் த ஸ்ப்ரெடர். இது மூலமாக தான் நம்ம இது பண்ணோம். அதனால தான் அவுட்டர் டாய்லெட்லாம் நம்ம வெளியில் போகக்கூடாது. த இன்னர் டாய்லெட் க்ளோஸ்டு டாய்லெட்டாக நம்ம யூஸ் பண்ணோம். அப்படி யூஸ் பண்ணால் நமக்கு டிசீஸ்லாம் வராமல் இருக்கும். தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். கிருமிலாம் இருக்காது. இந்த கிராமத்து வில்லேஜ் சைட்லாம் போனாக்கா அதை மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு நிறைய டிசீசஸ்லாம் வருது. நம்ம டாய்லெட்டை வந்து க்ளீனாக வச்சுருந்தாலே நமக்கு மோஸ்ட்லி டிசீசஸ்லாம் எந்த டிசீஸும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஹேண்ட் வாஷை டாய்லெட் போயிட்டு வரும்போதும் ஹேண்ட் வாஷ் நல்லா சோப் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அதே மாதிரி கால் ஃபுட்டும் நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் அது வரணும். ஸோ தட் இஸ் a very very important for the fecal oral route of disease of the transmission. நம்ம அதை அவாய்ட் பண்ணணும்னா நம்ம இன் அவுட் அதாவது க்ளோஸ்டு டாய்லெட்டாக நம்ம யூஸ் பண்ணணும். தட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தென் you see a picture. The one man, the cold and the flu are the common communicable diseases. It is caused not only by the bacteria but also by virus. That is a very important. The cold and the flu. Cold and flu are the common communicable of diseases. It is the cause not only by the bacteria but also by virus. So when the patient sneeze or cough, the virus come out with the droplets and become airborne. So பார்த்தீங்கன்னா நம்ம காஃப் இருந்தாலோ கோல்டு காஃப் அப்படிலாம் வந்தாக்கா நம்ம தும்பும்போது ஸ்னீஸ் ஏற்படுது, தும்புது, காஃப் ஏற்படும் பொழுது ட்ராப்லெட்ஸ்னால் அந்த எச்சி துளி அந்த வெளியில் வருது. அதனால் மற்றவங்க மேலே பட்டு என்ன ஆகுது, நமக்கு அந்த டிசீஸ் வந்து வருது. ஸோ இந்த கோவிட் டைமில் கூட என்ன பண்ணுறோம், நம்ம மாஸ்க் போட்டுக்கிறோம். தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். மாஸ்க் இஸ் ஒய் காஃப் கோல்டு இதெல்லாம் வந்து ட்ராப்லெட்டில் பட்டு அதை நம்ம மேலே பட்டு இருந்தாக்கா ஸ்னீஸ்லாம் இருந்தாக்கா நமக்கும் அது வந்துடும். அதனால் நம்ம ப்ரிகாஷனாக இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், யூ வேர் த மாஸ்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் டைம். இந்த பேண்டமிக் டைம், கோவிட் டைம் இஸ் யூ வேர் த mask. Hence it is the good practice for the patient with the cold and flu to use a handkerchief to blow the nose and also wash the hands often to ensure that they do not accidentally spread the virus to the others. ஸோ அது ஸ்ப்ரெட், நமக்கு இருக்கிற வைரஸ் வந்து மற்றவங்களுக்கு பரவும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்னீஸு காஃப் கோல்டுலாம் இருந்தாக்கா யூ கேன் யூஸ் த கர்ச்சீஃப் அண்ட் ப்ளோ நோஸ், ஆல்சோ வாஷ் யர் ஹேண்ட்ஸ். நம்ம அப்படி இருந்தாலும் கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிக்கலாம், மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். தென் என்ஷூர் தட் த ஆக்சிடென்ட்லி ஸ்ப்ரெட் த வைரஸ் பரவாமல் இருக்க நம்ம இதெல்லாம் பண்ணலாம். தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கோவிட் டைமில். அது இப்போது தேர்ட் மூன்றாம் அலைகள் வருவதனால நம்ம யூஸ் எ மாஸ்க், தென் யூஸ் எ கர்ச்சீஃப் ஆல்சோ எ வெரி இம்பார்ட்டன்ட். This is also self-hygiene. This is community hygiene. Community hygiene is a very important. நம்ம மட்டும் சுத்தமாக இருக்கக்கூடாது, வெளியில் கம்யூனிட்டி வெளியிலையும் நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். எப்படி வெளியில் சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னா, the community is formed by a group of people living together in a particular area. ஸோ நம்ம சுற்றியும் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும்.
So the surroundings should be kept clean, drains should be covered properly, the domestic wastage should be scattered and properly disposed of the safety in a separate dustbin and provided by the government. Use the water from houses should not be the let out into the open drain or open areas. So in the picture பார்த்திருப்பீங்க, this is a community hygiene. The surrounding should be kept clean. வெளியிலையும் நம்ம சுத்தியும் clean-ஆ வச்சுக்கணும். Drain should be covered. Drainage waterலாவும் சுத்தமா இருக்கணும். கவர்டாக இருக்கணும், மூடி இருக்கணும். ட்ரைனேஜ் போகிற இடமும் மூடி இருக்கணும். The domestic wastage should be segregated of the properly segregated, disposed of safely in a separate dustbin and provided by the government. கவர்மெண்ட்டே இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, செக்ரிகேட் பண்ணிட்டு டிஸ்போஸ் பண்ண சொல்கிறாங்க வேஸ்டேஜை. க்ரீன், ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து கிரீடபிள் அண்ட் நம்ம க்ரீனில் வந்து வேஸ்டேஜ் வந்து மக்கும் குப்பையாக கொட்டணும். அதுக்கப்புறம் ரெட்டில் வந்து மக்காத குப்பையாக கொட்டணும். ப்ளூவில் வந்து ரெண்டும் சேர்ந்து பிளாஸ்டிக் இதெல்லாம் இது பண்ணால் அது வந்து ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி அதை கொட்டணும். ஸோ இதுக்கு தான் இந்த டஸ்ட்பின் 3 டைப்ஸ் ஆஃப் டஸ்ட்பின் வந்து செக்ரிகேட் பண்ணிட்டு அது வச்சுருக்காங்க. பயோகிரீடபிள், நான் பயோகிரீடபிள். க்ரீனில் பார்த்தீங்கன்னா பயோகிரீடபிளாக போடணும். எதெல்லாம் வந்து மக்கும் குப்பையாக இருக்குதோ பயோகிரீடபிள். நான் பயோகிரீடபிள் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசைக்கிள் பண்ணவே முடியாது அப்படின்னா ரெட்டில் போடணும், ரெட் டஸ்ட்பினில் போடணும். அதுதான் பயோகிரீடபிள், நான் பயோகிரீடபிள். ஓரளவு பயோகிரீடபிளாக இருந்தால் அது வந்து ரீசைக்கிள் பண்ண முடிஞ்சால் அது வந்து ப்ளூவில் போடணும். அதுக்கு தான் இந்த கவர்மெண்ட் வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ அப்படின்னு வச்சுருக்காங்க. பயோகிரீடபிள் அண்ட் நான் பயோகிரீடபிள். Use the water from house should not be let up to open the drain or open areasல வாட்டர்லாம் இல்லாமல் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். That is the community hygiene. A community is formed by a group of people living together in a particular area. Then next one is dental. Dental care is very important. Dental care. The physical act of chewing the food promote the saliva and gastric segregation which help of the digestion. The act of the chewing and tasting is called the mastication. It gives in pleasure and emotional satisfaction of the eating food. Teeth is essential for the good appearance and clear speech also. So the dental is a very important. When you brush it 2 times a day, it will be the prevent the formation of the tartar and plaque on your teeth and gums. Then when you floss, it will be remove the food and particles and plug under the bacteria which build up between your teeth. When you start flashing, your gums may bleed the little bit, but after few days that will be the stopped. It should be the started only with the proper medical guidance is a very important. The dental care. The dental care நம்ம call the mastication பண்ணி நம்ம tasting நம்ம to act chewing நம்ம எப்பவுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் டீத்தை. அப்போ தான் அது அந்த
பிளட்டுலாம் வரும் அந்த இதில். ஸோ அதெல்லாம் இல்லாமல் 2 தடவை நம்ம ப்ரஷ் பண்ணாக்கா டீத் வந்து க்ளீனாக இருக்கும். நம்மள டென்டல் கேர் வந்து இஸ் a very very important. So dental care, the physical act chewing the food to promote the saliva and the gastric secretions which help of the digestion. The act of the chewing and tasting is called the mastication. It gives is the essential of good appearance and clear speech. ஸோ பல்லு நல்லா இருந்தால் தான் சுத்தமாக இருக்கணும், கரெக்டு ஃபார்மேஷனில் இருக்கணும். இதை மாதிரி இருந்தால் தான் ஸ்பீச் நல்லா வரும். நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு என்னென்னு செக் பண்ணோம். ஸ்டார்ட் த ஃப்ளோசிங் கம்ஸ்லாம் ஏற்படாமல் இருக்க ஷுட் பி ஸ்டார்ட் ஒன்லி வித் அ ப்ராப்பர் மெடிக்கல் கைடன்ஸ். இது பண்ணி நம்ம பண்ணாக்கா இது டீத் பல்லு வந்து சுத்தமாக இருக்கும். That is, dental care is a very very important. Diseases affecting the teeth. This affecting எப்படி வந்து பல்லு வந்து என்னென்ன டிசீசஸ்லாம் வரும் பல்லில் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். நமக்கு தெரியாது பல்லு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படின்ட்டு. நம்ம சாப்பிட்டுட்டு இப்போ க்ளீன் பண்ண மாட்டோம், அது சாப்பிட்டுட்டு வந்து வாஷ் பண்ண மாட்டோம். எப்போவுமே நம்ம ஏதாவது ஃபுட் சாப்பிட்டுட்டு பல்லை வந்து க்ளீன் பண்ணலாம். ஸோ என்னென்னலாம் டிசீசஸ் வருது பாருங்கள். நேம் ஆஃப் த டிசீசஸ்: ப்ளீடிங் கம், அதுலேருந்து பல்லுலேருந்து நம்ம ரத்தம் வந்து கொட்டிகிட்டே இருக்கும். ஏன்னா விட்டமின் சி டிஃபிஷியன்சி இருந்தாக்கா அவங்களுக்கு ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கும். ப்ளீடிங் ஆஃப் த கம், கான்க்யூஸ் இம்பேக்ட் என்ன இருக்கும்னா ப்ளீடிங் ஆஃப் த கம். அப்புறம் ஈட்டிங் செக்ரிட்டியஸ் த ஃபுட்டு, இந்த ஃபுட்டு சாப்பிடும்போதுலாம் அவங்களுக்கு ப்ளீடிங், அதில் ரத்தம் வரும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் நமக்கு வருது அப்படின்னா நமக்கு ப்ளீடிங், பல்லில் ப்ளீடிங், ஆப்பிள் சாப்பிடும்போது, கடிக்கும்போது, நெல்லிக்காய் சாப்பிடும்பொழுது அப்படிலாம் என்ன ப்ளீடிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம விட்டமின் சி இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிசீசஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் டூத் டிகே. Tooth decay, the bacteria plug. அந்த பாக்டீரியாலாம் இருக்கும். அந்த பாக்டீரியாலாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணுன்னா நம்ம ஒரு நாளைக்கு ட்வைஸ் அ டேஸ் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணோம். ப்ரஷ் பண்ணாக்கா அந்த பாக்டீரியாவில் வந்து வெளியில் வரும். ஸோ பாக்டீரியா ப்ரொடியூஸ் த ஆசிட். த பாக்டீரியா bacteria produce the acid. Brushing and flushing of teeth can be prevent the decay. இதெல்லாம் இல்லாமல் அந்த டூத் வந்து பார்த்துக்கணும். டிகே அந்த பாக்டீரியாலாம் உள்ள ஏற்பட்டு அதுலேருந்து சீடெலாம் வந்து இல்லாமல் நம்ம டீத்தை பார்த்துக்கணும். பெரிய இது வந்து டபாக்கோ சிவிங் இது மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து இந்த டபாக்கோ வெத்தலை பாக்கு அந்த இதெல்லாம் சாப்பிடுவாங்க தெரியுமா? அதெல்லாம் சாப்பிட்டாலும் என்ன வரும், பல்லு வந்து கலராக மாறி போவோம். அப்புறம் சிவியர் ஃப்ரம் கம் டிசீசஸ், போன்ஸு கம்மு இதிலெல்லாம் மாற்றிட்டு ஏற்பட்டு பல்லு வந்து சீக்கிரமாக விழுந்துடும், கலராக மாறிடும், பூச்சி அரிச்சு போயிடும், கேன்சர் வரும். இந்த சுவிங்கம் பை டபாக்கோ புற்றுநோய், அதை அந்த இதெல்லாம் இது பண்ணி காச நோய் அந்த நோய்கள்லாம் வரும். ஷுட் பி அவாய்ட். இதெல்லாம் அவாய்ட் பண்ணி நம்ம இருக்கணும். ஈட் வெல் அண்ட் பேலன்ஸ் டயட் இருந்தாலே நம்ம வந்து இந்த டிசீசஸ்லாம் டீத்தில் இந்த டிசீசஸ்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வாட் ஸ்டெப் யூ வில் ஃபாலோ? கீப் த டீத் ஹெல்த்தி.
அது நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஹை கேர் ஆல்சோ எ வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்தி ஃபுட் ஆஃப் த ஐஸ். கண்ணு நல்லா இருக்கணும்னா ஹை கேர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஐஸ் ஆர் அ இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஃபார் அவர் பாடி. தேர் ஆர் கன்சிடர்ட் அஸ் அ விண்டோ டு த வேர்ல்டு. ஸோ 80% ஆஃப் வாட் வி ஆர் preserve comes through the sense of sights. ஸோ நம்ம கண் இல்லாமல் நம்ம உலகத்தில் இருக்க முடியாது. ஸோ ஐஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கண் நல்லா இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன நம்ம ஹெல்த்தியாக எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா எக், கேரட், ஃபிஷ், அதுக்கப்புறம் க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், இந்த பாதாம், ஆல்மண்ட்ஸ், இதெல்லாம் வந்து கண்ணுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ கேர் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி. ஸோ இதெல்லாம் எடுத்து ஹெல்தி ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கண் பார்வை வந்து நமக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கண் இம்பார்ட்டன்ட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணை ஹவு டு ப்ரிசர்வ் வி ஹாவ் த ஐஸ். நம்ம எப்படி வந்து கண்ணை வந்து பாதுகாக்கணும், அடிக்கடி கண்ணை வந்து ஐஸ் வாட்டர் சில் வாட்டரில் வந்து கழுவலாம். அதுக்கப்புறம் கண்ணை என்ன பண்ணுவோம், தேய்ப்போம். அதை மாதிரி பண்ணக்கூடாது. 30 சென்டிமீட்டர் ஆஃப் குட் லைட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் 8 hours வந்து நம்ம இது மாதிரி கூலிங்காக ஹையை வந்து கூலிங்காக வச்சுக்கணும். ஸோ கரெக்ட் அது கம்ப்யூட்டர் பார்க்குறது, அது வேலை செய்கிறதோ கரெக்ட் டைமில் வந்து 2 மீட்டர் அவே வச்சு அதை கம்ப்யூட்டர், டிவி எல்லாமே வந்து பார்த்து வேலை செஞ்சாக்கா நம்ம கண்ணை வந்து பாதுகாக்கலாம். த ஐ இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் we have my life. Diseases affecting of the eye. என்னென்னலாம் வந்து கண் நோய்கள் வரும், பல்லுக்கு எப்படி நோய்கள் வந்தாமா கண்ணுக்கும் நோய்கள் வருது. லைட் பிளைண்ட்னஸ், லேக் ஆஃப் விட்டமின் ஏ இல்லைன்னா இந்த லைட் பிளைண்ட்னஸ் வரும். லைட் பிளைண்ட் மஞ்சக்காமாலை, நைட்டு கண்ணு தெரியாமல் போவோம், லைட் பிளைண்ட்னஸ். அதுக்கப்புறம் disorder of the cells in your retina, make the hard of see well at night or poor light. நைட்டு மட்டும் நமக்கு லைட் அந்த வெளிச்சம் தெரியாமல் நமக்கு தெரியும், புவராக தெரியும் லைட்டு. ஈட் ஃபுட் அண்ட் ரிச் ஆன்டிஆக்சிடென்ட் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இது நைட் பிளைண்ட்னஸ் வராமல் இருக்கணும்னா ஃபுட்டு ரிச் ஃபுட்டாக சாப்பிட்ணும், விட்டமின் ஏ நிறைய சாப்பிட்ணும், விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இருக்க ஃபுட்டாக நம்ம சாப்பிட்டோம்னா வி கேன் சேவ் த ஐ. அதுக்கப்புறம் கன்ஜக்டிவ்ஸ் பிங்க் ஐ சொல்லுவாங்க, காஸ் த வைரஸ் ஆஃப் பாக்டீரியா. அந்த பிங்க்னா ரெட், அந்த சொல்லுவாங்க மெட்ராஸ் ஐ அது பிங்க் ஆகிடுது அப்படின்வாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கலரிங்காக இருக்கும், காஸ் டு வைரஸ் and bacterianaala. So one or both eye can be the affected, the healthy can be the spread the contamination and sneezing cold cough la andaka pink or red ஆயிடும், eye red ஆயிடும். அது வந்து antibiotic eye drops and ointment and foam remedy. ஸோ பார்த்தீங்கன்னா ஐ ட்ராப்ஸ் இருக்கும், அந்த ஐ ட்ராப்ஸ் கூட விட்டாக்கா அந்த இது வந்து போயிடும், அந்த பிங்க்லாம் போயிட்டு சரியாயிடும். அப்புறம் கலர் பிளைண்ட்னஸ், ஜெனட்டிக் கண்டிஷனில் வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும். டிஃபிகல்ட்டி ஆஃப் டிஸ்டிங்ஷிங் பிட்வீன் த கலர்ஸ், inability to see the shade or tones and same color. ஸோ இதை மாதிரி இம்பேக்ட் என்ன இருக்குன்னா அப்படியே கலரே தெரியாமல் இருக்கும், அப்படி இருப்பாங்க, டிஃபிஷியன்சி. இப்போ வந்து கலர் பிளைண்ட்னஸ் வந்து ஜெனட்டிக்காக கண்ணு தெரியாதவங்க, அது ஜெனட்டிக்கில் அதே கண்ணு தெரியாதவங்களே இருக்கிறவங்களுக்கு அதை மாதிரி இருக்கும். ஸோ லைட்டே நமக்கு ஷேடோவாக தான் எல்லாமே தெரியும். அவங்களாம் என்ன பண்ணலாம், தெர் ஆர் த நோ க்யூர் ஃபார் த கலர் பிளைண்ட்னஸ். இப்படி இருக்கிறவங்களுக்கு ஜெனட்டிக்கில் வரவங்களுக்கு வந்து கண்ணே தெரியாது, க்யூரே பண்ண முடியாது. கான்டாக்ட் லென்ஸ் அண்ட் கிளாஸஸ் வித் த ஃபில்டர். நம்ம
கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கண்ணாடி போட்டுக்கலாம், வித் லென்ஸ் வச்சா இத மாதிரி டிசீசஸ்லாம் வராம இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ரெமிடியல் ஃபார் த ஐ. தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம டென்டல் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் eye care பார்த்தோம். Then next one hair also a very important. The condition of the hair reflect the nutritional status and general health of the body. பாடியில் ஹேரோ வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஹேரோ க்ளீனாக வச்சுக்கணும். தின் ஸ்பேர்ஸ் அண்ட் ஹேர் அண்ட் லாஸ் ஹேர் indicates and poor nutritional status. The deficiency in diet and physical and mental illness led of the premature graying of hair. The regular hair wash and massage of the scalp will remove the dead skin cells and excess the oil and dust. Rinsing the hair well within the clear water and using good tooth comb and hair dressing and highly essential of the maintenance. So hair also a very important. நம்ம ஹெல்த்தியாக ஹேர் ஹெல்த்தியாக இருக்கணும், திக்காக இருக்கணும், பிளாக்காக இருக்கணும் அப்படின்னா நமக்கு நியூட்ரிஷன் ஃபுட்டாக சாப்பிடணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். க்ளீனாக வச்சுருக்கணும். வீக்லி ட்ரைஸ் பாத், ஹேர் பாத் பண்ணணும். அதே மாதிரி ஆயில் கரெக்டாக போடணும். இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஹேர் கேர். த கண்டிஷன் ஆஃப் த ஹேர் ரிஃப்ளெக்ட் த நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ், ஜென்ரலி ஹெல்த் த பாடி. Spare hair of loss indicates the poor nutritional food. நம்ம ஃபுட்டு வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டாக இல்லாமல் இருந்தாலும் முடி வந்து கொட்டிகிட்டே இருக்கும், பொடுகு வரும். ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம வீக்லி 3 times நம்ம தலை குளிக்கணும். தலை குளித்து க்ளீனாக வச்சுக்கணும், எண்ணெய் தேய்க்கணும், பொடுகுலாம் வராமல் நம்ம பார்த்துக்கணும். தட் இஸ் ஏ வெரி important. So this is health and hygiene. For finish the lesson. Thank you girls. This is the last one. Hygiene is a very very important. So how to precaution of hygiene and cleanliness. What is hygiene? Then the fecal oral route of disease of transmission also very important. How to maintain the sneeze, cough and droplets also. So how to community hygiene particular area is a very important. Then the dental care is also a very important. Then how to prevention disease affecting the teeth. Then healthy food of eyes are an important organ of the body. So disease affecting of the eye is the line blindness, conjunctives and color blindness. So hair care also a very important. This is the good health. Thank you girls.